வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்க வேக வச்சுட்டு இது தோலை உரிச்சிட்டு இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயை எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இது வழுவழுப்பு இல்லாத கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இது வழுவழுப்பு இல்லாததுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வழுவழுப்பாக இருக்குன்றதுக்காக நிறைய பேர் இது வாங்கி செய்ய மாட்டோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.